வணக்கங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுன்னு இருந்தது. நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, சுவாமிங்கிறது இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்வேன், சுவாமி இருக்குங்க. ஏன்னா ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் டூ வீலரில் போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ என்னன்னு தெரில, எனக்கு மனசில் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. நான் ஜஸ்ட்டு கால பைரவாயி நமஹா அப்படிங்கிற மாதிரி மனசில் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு 3 ட்ரிப்பு தாங்க சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன், கருப்பு கலரில் ஒரு இவர் பைரவர் நாய், அது வந்து எங்கேயோ நான் பார்த்தேன். அது வந்து கரெக்டாக என் கண் முன்னால் வந்து நின்றுச்சுங்க. அது நின்றுட்டு அது என்ன பண்ணினதுன்னா என்னையே சுற்றி சுற்றி வந்தது. நான் எங்கே நின்றுட்டு இருந்தேனோ என்னையே சுற்றி சுற்றி வந்தது. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்ததில்லை. நான் நினச்சேன், சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ என்னமோ ஏதோ அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. சரி நம்ம கூப்பிட்டோன்னே அவர் வந்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு. அவர் என்னையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தார். அப்புறம் என் ஆத்துக்காரர் அவரோட ஃப்ரெண்டோட ஒரு 2 நிமிஷம் தூரம் நின்று பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இங்கே பாருங்கண்ணா, இது என்னன்னு தெரில, என்னை சுற்றி சுற்றி வருது, ஒரு வேளை இதுக்கு வந்து சாப்பாடு எது வேணுமோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இல்லடி அது சும்மா ரோட்டில் போயின்ட்டுருக்கு, அது ஏதோ தெரில நிற்கிறது, நீ சும்மா இரு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் 2 நிமிஷம் அவர்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தார். அது என்ன பண்ணிட்டுனா பக்கத்துலேயே வந்து படுத்துடுது. சரி அப்படின்னு நான் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பைக் மேலே ஏறி உட்காந்துட்டேன். அது ஒரு பயம் இருக்க தானே இருக்கும். உட்காந்துட்டு நான் மறுபடியும் பகவானே காலபைரவாய நம்ம அது சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் வந்துட்டார். அவர் வந்தவிட்டு விரட்டி விட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து நான் சொன்னேன், வாங்கண்ணா சீக்கிரம் போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அது என்னமோ என்ன துரத்துது அப்படின்ட்டு. சரி ஓகே வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன், அது வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் துரத்தி வந்தது. அப்போ தான் எனக்கு உணர்வு வந்தது, பகவானே நீ தான் எனக்கு பிரத்யட்சமாக வந்து காட்சி காமிச்சியா, ஐயோ என்னை மன்னிச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, நீ பக்கத்தில் இருக்கிறச்சா எனக்கு உன்னோட அருமை தெரியல, ஐ எம் ஸோ சாரி. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது உணர்ந்தால் மாத்திரம் நம்ப தெரியும். அதனால் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ இது மாதிரி பகவான் இல்லைன்ட்டு, கஷ்டமோ நஷ்டமோ ஜஸ்ட் பகவான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கோ. நீங்கள் வந்து இந்த பூஜை கீஜை எதுவும் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, மனசார ஜஸ்ட்டு எந்த சுவாமியை நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு ரூபத்தில், மனுஷ ரூபத்துலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்குங்க, கண்டிப்பாக நிற்கும். அது வந்து அப்புறமா நான் கையெடுத்து கும்பிட்டேன், பகவானே என்னை மன்னிச்சுக்கோ, நீ என் பக்கத்தில் வந்து நின்று கூட அவர் விரட்டி விட்டாரு, ஏதோ ஒரு இதில் நீ வந்திருக்க, அது எனக்கு புரியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்படின்ட்டு நான் சொன்னாவிட்டு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்தது தெரியுமா. தேங்க்யூ. என்னமோ உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூப்பா.